வணக்கம். டாப் 10ல இருக்கக்கூடிய நம்முடைய ரீல்ஸ் மன்னி அவங்க கிட்ட இருந்தே நம்முடைய வருவல ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரே ரீல்ஸ் பைத்தியம் அப்படின்னு சொன்னாலும் சொன்னோம். உண்மையிலே ரீல்ஸ் பைத்தியமா தான் இருக்குது. மினிஸ்டர் கீர்த்தனா அவர்களுடைய செயல்பாடு ஏற்கனவே இவங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடும் வந்து விமர்சனத்துக்குள்ளாய் தான் இருந்தது. இவங்க பள்ளிக்கூடத்துக்கு போனது தவறில்ல. ஒருவேளை தன்னுடைய தொகுதியை சீரமைக்கும் பொருட்டு, தன்னுடைய தொகுதியை மேம்படுத்தும் பொருட்டு அவர் ஒரு ஆய்வு நடத்த போயிருக்கலாம். ஆனா அவர் அங்க செய்த செயல் தான் இன்னைக்கு விமர்சனம் நாம பண்றோம். தொழில்துறை அமைச்சரா இருக்காரு. அவருக்கு அங்க தலைக்கு மேல வேலை இருக்கு. அதுதான் இப்ப நீங்க வந்து ரிலாக்ஸா உட்காரலாம் முடியல. 40, 50 வருஷம் ஆனா கூட சரியாக்க முடியாத அளவுக்கு குளறுபடி அத்தனை துறைகள்ல இருக்கு. இன்னைக்கு இருக்கிற அமைச்சர்கள் ஒரு நிமிஷம் கூட தூங்காம வேலை பார்க்குற அளவுக்கு தலைய பிச்சுக்கிட்டு வேலை பார்க்குற அளவுக்கு தலைமை செயலகத்துல கோப்புகளும் பணிகளும் குவிஞ்சு கிடக்குது. நீங்க முதலாவது உங்களுடைய துறை ரீதியான வேலைகளை முடுக்கி விட்டுக்கிட்டு அப்புறம் உங்களுடைய தொகுதியை அப்பப்ப பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன் இதை கேட்கிறேன்னா, நீங்க பள்ளிக்கூடத்துக்கு ஆய்வுக்கு போன நீங்க அமோனியா பாதிப்படைந்த அந்த தொழிற்சாலைக்கு போனீங்களா? அதுக்கு நீங்க எடுத்த முன்னெடுப்பு என்ன? அந்த வாய்வு கசிவினால கிட்டத்தட்ட 18 பேர் இறந்திருக்காங்களே, அவர்களுக்கான இழப்பீடை நீங்க கொடுத்தீங்களா? அதற்கான ஆய்வை மேற்கொண்டு அந்த தொழிற்சாலையில இப்படி நடக்கிறதுக்கு அங்க என்ன குறைபாடு இருந்தது? அங்க என்ன வந்து தவறு நடந்திருக்கு? அந்த ஊழியர்கள் மீதான உங்களுடைய நடவடிக்கை என்ன? இது ஏதாவது எடுத்தீங்களா? உங்க பாட்டுக்கு கேமராவை தூக்கிட்டு பள்ளிக்கூடம் போனீங்க. கேமரா நீங்க வந்து காணொளி அரசு ஆவணத்திற்காக எடுத்தா தவறே கிடையாது. அப்பவும் விமர்சனம் உள்ளான உடனே என்ன சொல்றீங்கன்னா, நான் எடுக்கல, யாரோ எடுத்து போட்டுட்டாங்கன்னு. யாரோ எடுத்து போடுறத கவனிக்க முடியாத நீங்க ஒரு நிர்வாகத்தை மேம்படுத்தக்கூடிய தகுதி உள்ள அமைச்சரா அப்படின்னு உங்களே நீங்க நிறுத்து பார்த்துக்கோங்க. யாரோ ஒருவர் எடுத்தா, ஆசிரியர் எடுத்தாலோ தலைமை ஆசிரியர் எடுத்தாலோ இது நடைமுறை கிடையாது அப்படின்னு நீங்க சொல்லி தடுத்திருக்கலாம். அப்படி அவங்க ஆவணப்படுத்துறதுக்கு தான் எடுக்கிறோம்னா அப்ப வெளியிடாதீங்க, அதை வந்து ஆவணத்துக்கு மட்டும் வச்சுக்கோங்கன்னு நீங்க வந்து அதை ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்கலாம். ஆனா நீங்க ஒரு ரீல்ஸ் பைத்தியம், உங்க கட்சியே ரீல்ஸ் பைத்தியங்கிறனால இது நீங்க தான் முழுக்க முழுக்க இதை ஏற்பாடு பண்ணிருப்பீங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுல குழந்தைகளுடைய வாழ்க்கையும் இருக்கு, உளவியல் சார்ந்த ஒரு விஷயங்களும் அதுல இருக்குது. இந்த குழந்தை ஒரு பயத்தை நிமித்தமா கூட தெரிஞ்ச அந்த கேள்விக்கு பதில் சொல்லாம இருந்திருக்கலாம். நீங்க கேட்ட கேள்வியே தப்பு, அது வேற விஷயம். கேட்ட கேள்வி முற்று பெறவில்லை, அது அது முக்கியமான விஷயம். உங்களுடைய காணொலி எல்லாம் இப்ப வருது, நீங்க இங்கிலீஷ் பீஸ்ல பீட்டர் விட்டது எல்லாத்துலயுமே எந்த வாக்கியமும் முற்று பெறல, எந்த வாக்கியமும் நீங்க ஒரு அழகான, அதாவது என்ன சொல்றது, ஒழுங்கான ஆங்கிலத்துல நீங்களே பேசல. நீங்களே வந்து இங்கிலீஷை வந்து கடிச்சு துப்பி தான் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறது புரியுது. நீங்க அரசு பள்ளிக்கு ஆய்வுக்கு போனீங்கன்னா அங்க உள்ள அட்மாஸ்பியர் எப்படி இருக்கு, அங்க கழிவறை சுத்தமா இருக்குதா, போதிய ஆசிரியர்கள் நியமனம் இருக்குதா, ஆசிரியர்கள் முறையா பாடம் எடுத்திருக்காங்களா அப்படின்னு அரசு பள்ளியில பாத்துக்கலாம். அரசு பள்ளியில தமிழ் வழி கல்வி அப்படிங்கும்போது நீங்க தமிழ்ல ஏதாவது ஒரு பாடத்தை, அதாவது அறிவியல் இல்ல கணக்கு இல்லைன்னா தமிழ் இல்லைன்னா ஆங்கிலமே ஆனாலும் ஆங்கில பாடத்துல இருந்து நீங்க ஒரு கேள்வியை கேட்டிருக்கலாம். எல்கேஜி யூகேஜி பிள்ளைங்கள்ட்ட கேட்கிற மாதிரி ஒரு நல்ல வளர்ந்த பிள்ளைகிட்ட போய் கேட்கறீங்க, உங்களுக்கு அவ்வளவுதான் தெரியும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிய வருது. இதுல என்ன கஷ்டம், ஏன் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு நாங்க சொல்றோம்னா, 2 விஷயம். இந்த பிள்ளையோட எதிர்காலமும் அதுல கொஞ்சம் அடங்கி இருக்கு. அவ இனிமே கிண்டல் கேலிக்குள்ள ஆக்கப்படலாம். அவளுடைய தோழிகள் கிண்டல் அடிப்பாங்க. ஏன் எதிர்காலத்துல அவளுடைய பிள்ளைகளே அந்த பெண்ணை வந்து கிண்டல் அடிக்கலாம். இதுல இந்த குழந்தை மட்டும் பாதிக்கப்படல, அங்க இருக்க பெண் ஆசிரியர்களும் பாதிக்கப்படுறாங்க. வீட்டுல போனா அவங்க திணறத பார்த்தா அவங்களுக்கே ஆங்கிலம் தெரியாத மாதிரி அவங்க திணறாங்க. அவங்க பதட்டத்துல, பிள்ளை நல்லா சொல்லிருங்கிற பதட்டத்துல அவங்க அப்படி நடந்துக்கிறாங்க. ஆனா பாக்குறதுக்கு இந்த நீங்க கேட்ட அந்த பயங்கரமான படு கஷ்டமான கேள்விக்கு உலகத்துல பதில் தேடினாலும் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டீங்களே, அந்த கேள்விக்கு பதிலே தெரியாதவங்க மாதிரி ஆசிரியரோட நடவடிக்கை இருந்தது. வீட்டுல போற அந்த காணொலியை பார்த்தா அவர்களுடைய பிள்ளைகளும் கேட்கலாம், ஏமா அவங்களுக்கு கூட இது தெரியாதா அப்படின்னு கேட்கலாம். அப்ப அவங்க மனசு என்ன பாடுபடும்? இது என்ன அவ்வளவு கஷ்டமான கேள்வியா? சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா, எந்த ஒரு அதிகாரியுமே பொது வெளியில எல்லாரும் பாக்குற மாதிரி அந்த தவறை திருத்திக்கிறதுக்கு அறிவுரை வழங்க மாட்டாங்க. அதுதான் உங்களுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம். ஏற்கனவே ஒரு கலெக்டர் வந்து இப்படிதான் விமர்சனத்துக்குள்ளானாரு. அவர் சரியாதான் ஆய்வு நடத்துறாரு, சரியாதான் கேள்வி கேட்கிறாரு. அது ஆனா பொது வழியில பகிரப்படும் போது அது கஷ்டமா இருக்கு. ஒரு கலெக்டருக்கு அத்தனை அதிகாரம் இருக்கு. அவர் வந்து ஆணையின் மூலம், எழுத்தின் மூலம், குறிப்பாணைகள் மூலம் நடவடிக்கை எடுத்திருந்தாருன்னா பாராட்டப்பட்டிருப்பாரு. ஆனா அத்தனை பேர் முன்னிலையும் கேள்வி கேட்டு அது பொது வெளியில பரவி சாமானியர்களுக்கும் தெரியப்படும் போதுதான் அது வந்து தவறான நடவடிக்கை அப்படின்னு அவர் சரியா செஞ்சிருந்தாலும் அது தவறா சொல்லப்படுது. அது தவறுதான்.
அதே தான் இங்கேயும். ஆசிரியர்கள் ஒருவேளை இதெல்லாம் கத்துக் கொடுக்காத, ஸ்போக்கன் இங்கிலீஷ் கத்துக் கொடுக்காத ஆட்களா இருக்கலாம். ஏன்னா அரசு பள்ளியில ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா நான் அரசு பள்ளியில படிச்சவ. இன்னைக்கு வரைக்கும் ஆங்கிலம் எனக்கு தத்தைக்கா பித்தைக்கா கதை தான். அதுக்கு காரணம் அங்க ஆங்கிலம் வந்து முன்னிறுத்தப்படாது. ஆங்கிலத்தையே அவங்களே ஆங்கில ஆசிரியர்களே வாசிச்சுட்டு தான் போவாங்க. ஒரு சில திறமை மிக்க ஆசிரியர்கள் எங்களுக்கு சொல்லி நல்லா தான் தருவாங்க. ஆனா அவங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் அவங்களுக்கே வராது அப்படிங்கறனால நாங்களே வந்து பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி தான் அதுல உட்கார்ந்துட்டு இருப்போம். எங்களுக்கு சுட்டு போட்டாலும் அரசு பள்ளி பிள்ளைகளுக்கு ஆங்கிலம் வராது. அப்படி இருக்கும்போது வந்த 30 நாள்ல நீங்க எப்படி ஆங்கில புலமைய அந்த பிள்ளைகிட்ட நீங்க தேடுவீங்க? நீங்க இப்போ அதுக்கு விமர்சனம் வந்த உடனே மறுப்பு சொல்லியிருக்கீங்க. அது வந்து அன்பில் மகேஷ் அவர்கள் அவரோட அவல நிலை. அவருதான் இப்படி தமிழ் அரசு பள்ளியை கவனிக்காம விட்டுட்டாரு. இப்படி விமர்சனம் பண்றதை விட்டுக்கிட்டு இந்த அரசு பள்ளிகளை இன்னும் எப்படி மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தணும் அப்படின்னு நீங்க உங்களுக்கே சொல்லியிருக்கீங்க. நாங்களும் அதை தான் சொல்றோம். கவனம் செலுத்துங்க. அதை விட்டுக்கிட்டு அங்க போய் உங்களோட திறமையை காட்டாதீங்க அப்படின்னு சொல்றோம். ஏன்னா நீங்க வந்து கேட்கறது இப்போ நீங்க கேட்கறத பார்த்தா அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து வீட்டுக்கு அனுப்பப்பட்ட அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து திருப்பி வந்து அரசு பள்ளியை மேம்படுத்துறதுல கவனம் செலுத்தணுமா? நீங்க தானே செலுத்தணும். அதை செலுத்துங்க. அங்க வந்து கழிவற கஷ்டம் இருக்குது. ஆசிரியர்கள் பற்றாக்குறை எவ்வளவோ இருக்குது. கம்ப்யூட்டரை வந்து நீங்க போன பிறகுதான் கணினிகளை ஆணை பண்றாங்க. தூசியா இருக்குன்னு நீங்களே கண்டுபிடிக்கிறீங்க. இப்படிப்பட்ட கம்ப்யூட்டர் மட்டும் இருக்கும். ஆனா கம்ப்யூட்டர் ஆசிரியர் எடுத்துக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட மோசமான கண்டிஷன்ல இருக்கு. இதை நிவர்த்தி செய்யறதை விட்டுக்கிட்டு நீங்க வந்து இந்த ரீல்ஸ் பைத்தியத்துல மொக்கையா ஒரு கேள்வியை கேட்டு நீங்க வந்து நீங்களும் அவமானப்பட்டிருக்கீங்கிறதுலாம் இது உண்மையிலே உண்மை. அறிவுரை ஆலோசனை வழங்குற நடவடிக்கை இருக்குதுதான். அது எல்லார் முன்னிலையிலும் கிடையாது. ஆசிரியர் தவறுனா ஆசிரியரை தனியா கூட்டிட்டு போய் தான் சொல்லணும். அது வெளியில வரவே கூடாது. ஆசிரியருக்கும் உங்களுக்கும் தான் அந்த உரையாடலே இருக்கணும். குழந்தைகள்ட்ட ஒரு அறிவுரை சொல்றீங்கன்னா குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் தான் அந்த அறிவுரையே இருக்கணும். அது வெளியிலே வரக்கூடாது. வெளியில வந்துன்னா அது கண்டிப்பா இவ்வளவு சங்கடங்களை ஏற்படுத்தும். அதே மாதிரி ஒரு பேரணி போயிருக்கீங்க. எதுக்கு போறீங்க? எல்லாம் பொதுவா பேரணி எதுக்கு போவாங்கன்னா சில விழிப்புணர்வுகளை கொடுக்கறதுக்கு, கண்டனங்களை தெரிவிக்கிறதுக்கு, நல்ல விஷயங்களை வந்து மக்கள்கிட்ட காட்டுறதுக்கு, இல்ல கெட்ட விஷயங்களை தடுக்கிறதுக்கு, மக்களோட கவனத்தை ஈர்க்கிறதுக்காக அரசின் கவனத்தை ஈர்த்து ஒரு காரியம் நல்லதா இருந்தா நடக்கணும், கெட்டதா இருந்தா தடுக்கணும். இதுக்குதான் இந்த பேரணிகள்லாம் போவாங்க. நீங்க ஒரு 10 வானர படையோட ஹெல்மெட்டே போடாம நீங்களே விதிகளை மீறீங்க, நீங்களே சட்டத்தை மீறீங்களே. ஏன்னா ரீல்ஸுக்கு முகம் தெரியணுமே, ஹெல்மெட் போட்டா முகம் தெரியாது. அதனால ஒரு இருசக்கர பேரணி போறதா ஒரு காணொளி பார்த்தேன். எதுக்கு போறீங்க? உங்க தலைவரை நீங்களே எதிர்க்கிறீங்களா? உங்க தலைவருடைய செயல்பாடு சரியில்லை, உங்க தலைவர் வந்து இடிச்சப்புளி மாதிரியே உட்கார்ந்துருக்காரு, எந்த மாற்றமும் வரல, எந்த எம்எல்ஏவும் சரியில்லை, தாவேக ஆட்சி சரியில்லை, தாவேக ஆட்சியில எல்லாரும் மாமூல் கேட்கறாங்க, தாவேக ஆட்சியில வந்து கேவலம் 100 நாள் வேலைக்கு கூட நீங்க இனிமே வேலைக்கு வரக்கூடாதுன்னு பாட்டிங்கள்ட்ட போய் நின்றுட்டு தாவேக ஆட்கள் தான் 100 நாள் வேலைக்கு போகணும் அப்படின்னு அறிவாளை எடுத்து மிரட்டுறாங்க. கேவலம் ஒரு ஆடு திருடினவரை போய் அரசு வழக்கறிஞரா நியமிக்கிறீங்க. கேவலம் பிளாக்ல தான் டிக்கெட் வித்து பொழைச்சாருன்னு பார்த்தா இப்போ வந்து வழக்கறிஞர் நியமனத்துக்கும் ஒரு ஆள்கிட்ட 30 கோடியில இருந்து வசூலிச்சு கிட்டத்தட்ட 200-300 கோடி நம்முடைய அமைச்சர் வந்து சம்பாதிச்சிருக்காரு அப்படிங்கிறத உங்க தலைவருக்கு எடுத்து சொல்றதுக்காகவும் இதெல்லாம் கண்டிச்சோம். உங்க அரசாங்கத்தை நீங்களே கண்டிச்சு அந்த ஊர்வலத்தை நடத்துறீங்களா? இல்ல ராஜ்மோகன் அவர்கள் வந்து ஒழுங்கா அரசு பள்ளிகளுக்கு போறதில்ல, பாருங்க நான் தான் ஆய்வுக்கு போக வேண்டியதா இருக்குது, அவர் தனியார் பள்ளியில எல்லாம் பயங்கரமா கவனிக்கிறாரு, அனுமதியா கொடுத்து தள்ளுறாரு, அதனால அவர் கவனிக்கப்படுறாரு அப்படிங்கிறத வெளி உலகத்துக்கு சொல்றதுக்காக, கண்டிக்கிறதுக்காக, ஆர்ப்பாட்டமா அதை வந்து வெளிப்படுத்துறதுக்காக நீங்க அந்த பேரணி போனீங்களா? எதுக்கு அந்த பேரணி எனக்கு புரியல. பொதுவா எதிரணிகள் இல்ல ஆட்சியில் இல்லாதவங்க இல்ல மற்ற அமைப்புகள், கட்சிகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் இல்ல நாம் தமிழர் இப்படிப்பட்ட வந்து அவங்கதான் ஆளுங்கட்சியோட செயல்பாடு சரியில்லைன்னு இந்த மாதிரி ஊர்வலங்கள் போய் தங்களுடைய எதிர்ப்பை காட்டுவாங்க. நீங்க இப்ப உங்களுடைய ஆட்சியே எதிர்க்கிறீங்களா? ஊழல் பெருச்சாளிகளா சேர்க்கிறீங்க. குட்கா விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து பேர் போனதே குட்கா விற்பனையில லட்ச கோடி கோடியா சம்பாதிச்சாரு அப்படின்னு தான். அடுத்தது வந்து மணல் திருடி தான் இன்னொரு விஜயபாஸ்கரே வந்து கொளுத்தாரு. இப்படி இப்படி ஒவ்வொரு கொளுத்து போய் தின்ன கோடியில சுருட்டினவங்களா அதிமுகங்கிற ஊழல் சக்தியிட்ட இருந்து நமக்கு வந்து சக்திகளை கூட்டிக்கிட்டே போறீங்களே, இது தப்பு, இது உங்க நடவடிக்கை சரியில்லை, நீங்க வந்து நேர்மையான ஆட்களை எடுக்க மாட்டேங்கிறீங்க, நேர்மையானவங்க நம்ம பக்கத்துல இல்லவே இல்லை அப்படிங்கறத சுட்டி காட்டுறதுக்கு நீங்க வந்து ஊர்வலமா போனீங்களா? அப்படி எடுத்துக்கலாமா? உங்க தலைவர் என்னன்னா கரூர் சம்பவம் நடந்து இவ்வளோ வருஷமாகி கிட்டத்தட்ட இன்னும் விட்டா இவரு 5 வருஷம் கழிச்சுதான் போவாரு போல. ஏதோ இப்ப வந்து இடைத்தேர்தல் வருது, இடைத்தேர்தல் வச்சா நம்ம ஜெயிச்சாகணும் அப்படிங்கிறதுக்காகவே பாசாங்கு காட்டுறதுக்காக கரூருக்கு போறாரு. கரூருக்கு போறவர் கூடவே என்னத்தையும் சுமந்துட்டு போறாரு, 41 குடும்பத்துக்கு அரசு பணி அப்படின்னு எடுத்துட்டு போறாரு. அதை எதிர்க்கிறதுக்காக நீங்க வந்து அந்த ஊர்வலம் போறீங்களா? இல்ல தலைவரே இது தப்பு, நீங்க வந்து ஏற்கனவே 20 லட்சம் கொடுத்தாச்சு, திமுக வேற அவங்க பங்குக்கு 10 லட்சம் கொடுத்தாச்சு, போதாத இது அவங்களுக்கு போதும், இதுக்கு மேல நீங்க
கொடுக்கணும்னா உங்க பனையூர் பண்ணையில வேலை போட்டு கொடுங்க, இல்லைன்னா பட்னப்பாக்கம் பண்ணையில வேலை போட்டு கொடுங்க, இல்லைன்னா நீலாங்கரை வீட்டுல வேலை போட்டு கொடுங்க, இல்ல நீங்க நடத்துற ஸ்கூல்ல வேலை போட்டு கொடுங்க. இன்னும் எவ்வளவோ பினாமி நிறுவனங்கள் வச்சிருப்பீங்க. ஏன் நம்முடைய தாவேகா கட்சியிலேயே பெரிய பெரிய பொறுப்புகள் கொடுத்து கை நிறைய சம்பளம் கொடுத்து வாழ வைங்க. அதை விட்டுக்கிட்டு அரசு பணியை தவறுதலா கொடுக்காதீங்க அப்படின்னு கண்டிச்சு அந்த ஊர்வலம் போனீங்களா? இதெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா பரவாயில்ல. சரி, ஒரு புத்திசாலி அமைச்சர் இருக்காங்க, நியாயமான அமைச்சர், தன்னுடைய தன்னுடைய தலைவரையே திருத்துறதுக்காக இவ்வளவு பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். எதுக்கு பைக் எடுத்துட்டு போறீங்க, எதுக்கு ஹெல்மெட் மாட்டாம போறீங்க, எதுக்கு ஊர்வலம் போறீங்க, எதுக்கு ஆய்வுக்கு போறீங்கன்னு உங்களுக்கே தெரியல. ஒரு மினிஸ்டரோட வேலை ஆய்வு செய்யறதுதான் நினைச்சு வச்சிருக்கீங்க. ஒரு எம்எல்ஏவோட வேலை அங்கன்வாடிக்கு போறதுதான் நினைச்சு வச்சிருக்கீங்க. உங்களுடைய பொறுப்புல வரக்கூடிய அந்த தொழிற்சாலைகளை பத்தி உங்களுடைய கண்ணோட்டம் என்ன? எந்த தொழிற்சாலைகள் அனுமதி வாங்கிட்டு நடக்குதுன்னு உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சதா இவ்வளவு நாளையில? தொழிற்சாலைகள்ல விதிமீறல் நடந்திருக்கா கவனிச்சிருக்கீங்களா? தொழிற்சாலை கழிவுகள் முறையாக கொட்டப்படுதா கவனிச்சீங்களா? அங்க ஆய்வுக்கு போனீங்களா? மக்கள் இதை நில வளத்தையும் நீர் வளத்தையும் மாசுபடுத்துமே, அப்ப இந்த நிறுவனத்தை நாம தடை செய்வோமா அப்படின்னு உட்கார்ந்து யோசிச்சீங்களா? இதெல்லாம் தலைவர்கிட்ட கொண்டு போகாம தொழிற்சாலையை மேம்படுத்துறதுக்கும் வேண்டாத தொழிற்சாலைகளை நிறுத்துறதுக்கும் உண்டான வேலையை செய்யாம இங்க ஆரோக்கியம் ஒண்ணும் வேண்டாம், அதெல்லாம் உங்களுக்கு அத்துப்படி ஆகாது, அதெல்லாம் உங்களுக்கு என்ன சொல்றது சுட்டு போட்டாலும் வராதுன்னு வைங்க. சரி, விவசாயத்தை மேம்படுத்தும் பொருட்டு, பால் வளத்தை பெருக்கும் பொருட்டு ஏதாவது இயற்கை சார்ந்த தொழிற்சாலைகளை நிறுவுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். அதுக்கு தமிழ்நாட்டிலேயே தமிழ் மக்களுக்கே முதலீட்டாளர்களை ஈர்க்கிற அந்த ஒரு இதை கொடுத்து அவங்களே நம்ம வளப்படுத்துவோம், அவங்கள கை தூக்கி விடுவோம். அப்ப நம்ம நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் வரும்போது மக்களுக்கு அது ஆரோக்கியம் கேட அமையாது அப்படின்னு ஒரு தொலைநோக்கு பார்வையோட நாம் தமிழர் கட்சியோட சிந்தனை உங்களுக்கு கொஞ்சமாவது உதிச்சு அதுக்கு ஏதாவது ஒரு என்னது அதை டெவலப் பண்றதுக்காக ஏதாவது முன்னெடுத்தீங்களா? அதை விட்டுக்கிட்டு போய் ஒரு பிள்ளைகிட்ட போய் ஹூ இஸ் யுவர் ஃபாதர்னு கேட்டுட்டு இருக்கீங்க. இது இப்போ தலைமொழிக்கு போற விஷயமா? இந்த ஒண்ணு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? முதலீட்டாளர்கள் அவரை முதலீடு பண்ண நிறுவனம் நடத்த சொல்லி முதலீடுகளை ஈர்க்க போறீங்களா? பெரிய லேண்ட்லார்டுக்கு பிள்ளைங்களா அரசு பள்ளியில படிக்கும்? நீங்க இப்படி பண்ணி பண்ணி இப்ப அவங்க என்ன செய்யறாங்க? சுதாரிச்சுக்கிட்டு எங்களை வேலை செய்ய விட மாட்டேங்கிறாங்கன்னு அவங்க சட்டத்தை கையில எடுக்கிறாங்க. இதனால எவ்வளவு பெரிய பின்னடைவு தெரியுமா? இவங்க இனிமே இந்த சட்டத்தை வாங்கி வச்சு தீர்ப்பை வாங்கி வச்சுக்கிட்டு உங்களை நல்லதுக்கு கூட ஆய்வு பண்ண விட மாட்டாங்க. எங்க வேலையை முடக்குறாங்க, இவங்க ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க, 10-15 பேர் கேமராவோட வந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே மருத்துவத்துறை அவ்வளவு அழிச்சாட்டியம் பண்ணிட்டு இருக்கு. மருத்துவர்கள் ஒழுங்கா வர்றது கிடையாது, அரசு மருத்துவமனையில ஒழுங்கா சிகிச்சை கிடையாது, அரசு மருத்துவமனையில காசு வாங்குறாங்க, சுத்தம் கிடையாது, சுகாதாரம் கிடையாது, எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் தரமானதா இல்ல. உள்ளதும் போச்சு நொல்ல கண்ணாங்கிற மாதிரி அவங்க இன்னும் இந்த சட்டத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தரை கூட உள்ள நுழைய விடாம அவங்க சாம்ராஜ்யத்தை கட்டிட்டு இருப்பாங்க. அந்த அரசு மருத்துவர்கள் பதிவேட்டுல வந்த மாதிரி காமிச்சுக்கிட்டு அவங்க தனியார் மருத்துவமனைகள் அவங்களுடைய சொந்த மருத்துவமனையில போய் உட்காந்து கல்லா கட்டிட்டு இருப்பாங்க. அரசு சம்பளமும் வாங்கிப்பாங்க, அங்க போய் கல்லா கட்டுவாங்க. இங்க பார்த்தா ஆயா அடிபட்டவனுக்கு மருந்து வைக்கும், அந்த பியூனு ஆபரேஷன் பண்ணுவாரு. தான் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க எல்லாம் டாக்டர் ஆயிருவாங்க, இவங்க தனியார் தான் சொந்த மருத்துவமனையில போய் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இதுதான் நடக்க போகுது. நீங்க தப்பும் தவறுமா செய்யற விஷயங்கள் இன்னும் பல தப்புகளுக்கு வழியை போட்டு கொடுக்குதே தவிர சரி பண்றதுக்கு உண்டான எந்த வழியையும் காணோம். இது போதாதுன்னு உங்க கூட்டத்துல சேர்ந்த இந்த இனப்படுகொலை புண்ணியவான்கள் இருக்கானுங்க இல்லையா, நாகர்கோயில்ல உங்க தலைவர் படத்தை போட்டு ஆட விட்டு ரசிச்சிட்டு இருக்காங்க. ஒண்ணு ரீல்ஸ் பண்றீங்க, இல்லன்னா சினிமா பாட்டுக்கு குத்தாட்டம் போட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுதான் நடந்துட்டு இருக்குது. காஜல் அப்படிங்கிற ஒரு நடிகையோட ஒரு சின்ன காணொலி கூட பார்க்க இருந்தது. அவங்களுக்கு எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சிந்தனை கூட உங்களுக்கு எல்லாம் இல்லை அப்படின்னு தான் தோணுது. புது பஸ் மக்களுக்கு கொடுக்குற அந்த இதை காணொலியா தலைவரே ரீல்ஸ் தான் எடுத்துட்டு இருந்தாரு. தலையும் அப்படிதான் இருக்கு, அப்புறம் வாளுக எப்படி இருக்கும் ரீல்ஸ் எடுக்க. அந்த காணொலியில இந்த தவக்கல கட்சி தாவிக்கன்ஸ் இருக்கானுங்க இல்லையா, ரஜினி சார் அவர் முன்னாடி கண்டக்டரா இருந்தவர் தான், அவரோட புகைப்படத்தை மார்பிங் பண்ணி போட்டு அவரை கிண்டல் அடிச்சிருக்காங்க. அவங்க அழகா கேக்குறாங்க, அவருக்கு ஒன்னும் தூக்கி விடுறதுக்கு அப்பா இல்ல, தான் சொந்த தயாரிப்புலாம் நடிச்சு அவரை ஒரு பெரிய ஆளாக்கி விடல. அவரு சொந்தமா, அதுவும் ஒரு 35 வயசுக்கு மேல கண்டக்டர் வேலையை விட்டுட்டு சொந்தமா தன்னை செதுக்கி செதுக்கி இந்த உயரத்தை அடைஞ்சாரு. உங்களை மாதிரி அப்பா எல்லாம் அவரை உருவாக்கல, அதே மாதிரி உங்களை மாதிரி பல்லுக்கு சர்ஜரி பண்ணி பல்ல அழகாக்கிட்டு எல்லாம் நிக்கல, மூடிய நட்டுக்கிட்டு விக்கு வச்சுக்கிட்டு ஊரை ஏமாத்திட்டு தெரியல. அவரா இருக்காரு, அவரோட இயல்புல இருக்காரு, அப்படியும் அவருக்கு இன்னைக்கு கிரேஸ் குறையல. நீங்க உங்க தலைவன் விக்க கலட்டினா ரஜினி சாரை விட அலங்கோலமா இருப்பாரு. இன்னும் என்னுடைய பதிவுல எல்லாம் நிறைய பேர் என்னன்னா, இது யாரு இந்த ஆயா, இது சரி இந்த பாட்டி ஏன் இப்படி கதறுது அப்படின்லாம் போடுறீங்க. ஏன் உங்க அம்மாக்கு என்ன எப்பவுமே 18 வயசு தானா, 16 வயசு குமரியா தான் இருக்காங்களா?
எதுக்கு அந்த பேச்சு? இன்னும் ஓப்பனா சொல்றேன், உங்க தலைவனை விட எனக்கு வயசு கம்மி தான். 53 54 வயசு கலவனையே என் புருஷனை விட மேலு, 54 வயசு கலவனையே பார்த்துக்கிட்டு எனக்கு விஜய் தான் உசுரு அப்படின்னு உங்களுடைய பித்துக்குளி கூட்டம் சொல்லிட்டு தெரியுது இல்லையா? அந்த கிழட்டு வயசு தலைவனை விட எனக்கு வயசு கம்மி தான். உங்க தலைவனை கலவைன்னு சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆயான்னு சொல்லுங்க, சரியா? நான் இதுக்கெல்லாம் பயப்படுறது இல்லை. 54 வயசு ஆளு வந்து இளைஞர்னா நான் அவரை விட உங்க தலைவனோட வயசு கம்மி தான். அப்ப நான் ஆயானா உங்க தலைவன் வந்து தாத்தாவா? அதாவது சொல்றதுக்கு பதில் சொல்றதுக்கு கருத்தே இல்ல, அறிவே இல்லைன்னு உடனே இப்படி சொல்லிடுறது. இன்னும் படு அசிங்கமா, அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஊபிக்கள் எல்லாம் 1 2 ஊபிக்கள் தான் அப்ப வந்து இது பண்ணுவானுங்க. இப்போ என்ன நாம் தமிழர் கட்சி திருப்பி திருப்பி வந்து திமுகன்னு வந்து என்ன கேவலப்படுத்தாதீங்க. திமுக காரி நான் கிடையாது. வந்து அவ்வளவு அசிங்கமா பர்சனல் அந்த மெசேஜர்லயும் வந்து அசிங்கமான படத்தையும் அசிங்கமா இது பண்றது. ஒருத்தனுக்கு பயங்கரமான ஆசை எப்படின்னா, என்னையும் எங்க அம்மாவையும் அவருக்கு நீ எங்க அம்மாவையும் சேர்த்து நீ வந்து பாக்கணும்னா பரலோகத்துக்கு தாண்டா போனோம். செத்து போனாதான் எங்க அம்மாவை பார்க்க முடியும். தருதலைங்கன்னா மொத்த தருதலையும், மொத்த பொறுக்கியும், மொத்த ஆபாச கும்பலும், மொத்த பொண்ணு பொறுக்கிங்களும், மொத்த ஆம்பளை பொறுக்கி பொம்பளைங்களும் தான் இந்த கட்சியில இருக்காங்க. அவ்வளவு அசிங்கம் பிடிச்ச கட்சினா உலகத்திலேயே இதுதான். வெளியில தாவேக்கான்னு சொன்னா கண்டிப்பா காரி துப்புவாங்க. அத்தனை அருவறுப்புகளும் அத்தனை அழுக்குகளும் அங்கதான் இருக்குது. அழுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல சேர்ந்துரும் இல்லையா? அது மாதிரி இருக்கு. தாங்க முடியல நாத்தம். இப்படியே போயிட்டு இருங்க, வேற ஒண்ணும் பண்ண முடியாது. அதாவது நீங்களே இந்த குப்பையெல்லாம் ஒரு நாள் தன்னால மக்கும். இல்ல குப்பை ரொம்ப கூடிச்சுன்னா என்ன பண்ணுவோம்? கொளுத்திடுவோம். வேற வழி இல்ல. கொளுத்தப்படுவீங்க. அப்படியே சாம்பலாக தான் போறீங்க.